வீடியோல நான் வந்து இந்த மாரி காவேரி அதாவது காவேரி கரையோரம் இருக்கவங்கலாம் வந்து உபரி நீர் காவேரியிலேருந்து வருது. யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு 8த், 9த் படிக்கும்போது, இந்த மாரி தண்ணி வரும்போது நெறைய தேங்கா வரும். ஸோ உபரி நீர் வந்து ஆத்துல மட்டும் போகாது. அதே மாரி இந்த சின்ன சின்ன வாய்க்கால்லாம் வெட்டியிருப்பாங்க. நம்ம ஊர் சைட்லாம் பார்ப்பீங்க. இந்த திருச்சிக்குள்ள இருக்க எல்லா ஊர்லயுமே அது தெரியும். நான் அந்த மாரி குளிச்சுட்டு இருக்கும்போது நெறைய தேங்கா வரும். கரெக்ட்டா இந்த ஸ்கூல் லீவ் விடுறாங்க இல்ல ஈவினிங் கூட போவோம். ஈவினிங்லாம் இப்பலாம் எப்படி குளிக்க போறாங்களா என்ன தெரியல. ஆனா தேங்காய் பொறுக்கிறதுக்குன்னே நெறைய பேர் வந்து போவாங்க. இந்த டைம்ல நெறைய தேங்காய் கிடைக்கணும். அந்த மாரி குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நெறைய தண்ணி வந்துருச்சு. ஸோ அந்த மாரி ஏதாவது மேனேஜபிள் தான். ஸ்விம் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நெறைய தேங்காய் வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க யார் கையில மாட்டுதோ அந்த மாரி எடுப்போம். நான் அந்த மாரி போய் ஒரு தேங்காய் வெரி க்ளோஸ் டூ மீ எனக்கு பக்கத்துல வர தேங்காவ எடுக்கலான்னு போம்போது, எங்க வீட்டு பக்கத்து என்னோட நெய்பர் பொண்ணு, அந்த ஒரு என் கூட வந்த பொண்ணு, அந்த தேங்காய் எடுக்கிறதுல ஒரு காம்படிஷன். அதாவது நான் வந்து அந்த மாரி தாட்ல எடுக்கல. சரி நம்ம பக்கத்துல இருக்கேன்னு நான் எடுத்துறக்கூடாதுன்னு சொல்லி, என்னைய தண்ணிக்குள்ள வச்சு அமுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னால உள்ளுக்க போய் மூச்சு விட முடியல. அவங்க அவங்க என்னைய விட ரொம்ப பெரியவங்க. ஸோ எப்படின்னா ஒரு 4 வருஷம் பெரியவங்களா இருப்பாங்க. அவங்கள மீறி என்னால தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிக்க முடியல. தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கிட்டே இருக்காங்க. நல்ல வேளையா என்னோட பெரியப்பா வந்து காலுக்கு வயக்காட்டுக்கு போயிட்டு காலெல்லாம் சேரா இருக்குன்னு கழுவலான்னு இருக்காங்க. அத பார்த்துட்டு அவரு தான் அந்த பொண்ண இது பண்ணி என்னோட தலைய தூக்கி விட்டாங்க. இல்லன்னா அன்னைக்கே நான் காணா போயிருப்பேன். காணா பணமா கூட ஆயிருந்திருக்கலாம். ஸோ இது ஏன் சொல்றேன்னா, இந்த மாரி சின்ன வயசுல விபரீதமா நெறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க. அது அவங்க அறிஞ்சு செய்றாங்களோ, அறியாம செய்றாங்களோ, ஆனா அந்த பொண்ணு இன்ன வரையும் இந்த மாரி காவேரியில உபரி நீர் தொறந்து விட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த கேட்டாலே எனக்கு அந்த மாரி ரொம்ப பயம் வந்துரும். ஏன்னா, அன்னைக்கு அவங்க வந்து என்னைய அமுக்கும்போது, என்னால அவங்கள மீறி வெளில வர முடியல. ஒரு தேங்காக்காக என்னோட உயிரே போயிருந்திருக்கும். அதனால நீங்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கங்க. தண்ணிலாம் நெறைய தொறந்து விட்டுருக்காங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். ஸோ உங்களுக்கு தெரியாம உங்க குழந்தைங்க விளையாட போயிருக்கலாம். விளையாட போயிட்டு வாய்க்காலுக்கோ, காவேரி கரைக்கோ போயிருக்கலாம். ஸோ இந்த தண்ணி மழை தண்ணி முடியிற வரையும் நீங்க வந்து அந்த சைடு யாரும் உட்றாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. நன்றி.